அடுத்தது சோறு உணவு அரசியல். ஒரு உணவு ரொம்ப முக்கியம்னு நல்லா தெரியும். ஏற்புரை வழங்க கோ லீலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எழுதுகோள் முனைக்கெல்லாம் வித்தாய மிண்டிட்ட எழுதமிழே இளந்தமிழே, என் நாவில் தரித்திட்ட தனிதமிழே, என் பூமி தஞ்சையிலே கொஞ்சுகின்ற செந்தமிழே, உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன். மேடையிலும் பார்வையாளராகவும் இருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திருக்குறள் மாதிரி தான் நம்ம பேசணும். புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் இந்த விருதை அறிவித்த அன்றையிலிருந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விருதை அறிவிப்பதற்கு முன்பாகவே ஒரு புத்தகத்தை போட்டிக்காக அனுப்பிய பிறகு உங்கள் புத்தகம் எங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று ஒரு கடிதம் எங்களுக்கு அனுப்பினார்கள். நாங்கள் பல இடத்துல எங்கள் புத்தகம் போய் சேர்ந்துச்சா சேரலையானு தெரியாது. அன்றிலிருந்து ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நிற்கிற வரைக்கும் எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தை இருக்கு இல்லையா. நான் ஒரு நீர்வள ஆதாரத்துறையில் ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றுகின்றேன். இதை ஏன் இங்கே நாங்கள் பதிவு செய்கிறேன் என்றால், எங்களுக்கு அமைச்சர்களோ எங்களுக்கு மேல் அதிகாரிகளோ, நான் இரு மாநில நதிநீர் பங்கீட்டில் இருந்த பொழுது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்தால்தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூட் மேப் போட்டு ஒரு ஆளுக்கும் ஒரு காரு, அவங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு நபர், அவங்கள அறையில் கொண்டு போய் விடுறதுல இருந்து அறைக்கு வந்த உடனே இப்படி வரிசையா ஒன்னா செய்வோம். அரசு பொறியாளராக நான் பல மரியாதைகளை பல விருதுகளை வென்றெடுத்திருந்தாலும் கூட இன்று புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்திலே ஒரு என்னுடைய எழுத்துக்காக இவ்வளவு பெரிய மரியாதையை நான் பெறும்பொழுது, நான் தமிழ்நாடு அரசின் அதிகாரியாக பெற்ற பல மரியாதைகளை விட இந்த மரியாதை எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம், இங்க இந்த புதுக்கோட்டையுடைய சிறப்பை நான் சொல்ல வேண்டும். நான் பல்வேறு இலக்கிய கூட்டங்களுக்கு, என்னுடைய படைப்பக கூட்டங்கள் எல்லாம் நடந்த பொழுது அங்கு பல பேர் பார்வையாளராக வந்திருந்தாலும் அங்கு உள்ள இலக்கிய அமைப்புகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 75-80 பேருக்கு மேலே இந்த நூலுடைய விருதாளர்களை அறிவிக்கும் பொழுது ஒரு 80 பேர் போல கூடியிருந்திருக்கிறார்கள். இங்க விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, விவின்னு ஒரு அமைப்பு, புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு, இன்னும் பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட அத்தனை அமைப்புகளிலும் அத்தனை நபர்களும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புதுக்கோட்டையுடைய மிகச்சிறந்த ஒரு செய்தி. அதை அனைத்து இலக்கியவாதிகளும் இயங்குகின்றவர்களும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய செய்தியாக நான் பதிவு செய்கிறேன். இரண்டாவதாக, ஈவல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் உயிர்க்க என்பார்கள். அறமனச்செம்மல் என்ற அறமனச்செம்மல் என்றால் இதற்கு என்ன பொருளோ அதை அழகாக இங்கே நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்துட்டு இருக்கோம். நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற காரணத்தினால அந்த ஆரம்பத்தில் இன்னைக்கு வந்த உடனே ஒரு ரூமுக்கு எப்போ வருவீங்க, வந்த உடனே ஒரு பொன்னாடை, தோளுக்கு ஒரு நூல், மூளைக்கு ஒரு நூல், அரசமைப்புடைய முகவுரை கொடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுக்காம பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொடுத்திருந்தாங்க. அது நான் மிக பாராட்டி அதை பதிவு செய்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய சிறுகதையாளர் முத்து விஜயன் அண்ணன், கவிஞர் திருவள்ளுவர், சோலை மாயவன், பொள்ளாச்சி இலக்கிய மட்ட சார்பாக வந்திருக்கின்ற சோலை மாயவன், நமது சிறப்பு விருந்தினர் எஸ்ரா ஐயா வருகிறார்கள் என்ற உடனே என்னோடு பணியாற்றக்கூடிய என்னுடைய கலிகளுடைய பையன் என்னோடு வந்திருக்கிறார். சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு வந்திருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம், 2000 இருந்து 2020 வரைக்கும் புத்தியை துலக்கிய புத்தகம் என்று விகடன் அறிவித்த பொழுது ஐயா எஸ்ரா ஐயாவுடைய புத்தகத்துக்கு அடுத்த புத்தகமாக மறைநீர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது நான் நினைத்தேன், அவ்வளவு பெரிய எழுத்தாளர், அவ்வளவு பெரிய அவங்களுக்கு பக்கத்தில் நம்மளுடைய புத்தகமும் வந்திருக்கிறது என்று நினைத்தேன். இன்று அவரது கையால் விருதை வாங்கிக் கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் வழங்கிய விருது நான் முதல்ல ஏஐயில் போய் என் பேரை போட்டு பார்த்தேன்.
முதலாக நான் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். முதலாக போட்ட பொழுது கோ லீலா என்பவர் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் அரவணைச்சம்ம சின்னப்பா விருது பெற்றவர் என்ற ஒரு வரி வந்தது. அதை நான் நீங்கள் பதிவு செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு படைப்பாளிக்கு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்திருக்காங்க. அது நான் ரொம்ப பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சோறு என்ற புத்தகமும் மறைநீர் என்ற புத்தகம் 16 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அனைத்தும் சூழலியல் சார்ந்த புத்தகம். அனைத்தும் இந்த சமூகத்திற்கு நல்ல நீர், நல்ல சோறு, நல்ல காற்று அனைவருக்கும் கிடைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை என்னுடைய வாழ்நாளில் செய்வேன். இந்த விருதை கொடுத்ததை ஏற்று இந்த விருதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் செய்யணும் இல்லையா, அவ்விதமாக என்னுடைய முழு கால பணிகளும் இந்த சமூகத்திற்கான பணியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். தங்கமூர்த்தி அண்ணன் மற்றும் தேவதா மேடம், மகாசுந்தர் சார், பீர் முகமது, இன்னும் மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். இங்க கொடுக்க போற உணவு பாரதிதாசனின் விருந்தோம்பல் பாடலை எனக்கு நினைவுபடுத்தியது. அதற்காக சோறு முக்கியம் பாசன, அதற்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். அனைத்து ஏற்பாடுகளும் மிகச் சிறப்பாக இருந்தது. என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தோடு நாங்கள் இந்த வகையில் இணைந்திருக்கிறோம். மென்மேலும் வளர்வதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பதிவு செய்து கொள்கிறேன். உடன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.